அங்கே எழுப்ப மல்லி அரைக்கணும். அரைச்சி போடுறதுக்கு எடுத்துக்கோ. மல்லி, வரமிளகாய், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூனு, எள்ளு கொஞ்சம், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, சோம்பு, மிளகு, ஜீரகம், அப்புறம் எள்ளு, கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். வெந்தயம், இது கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் அந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். ஒரு 3 கத்திரிக்காய் கூட போடணும். 1 கிலோ மீன் குழம்புனா மீன்னா ஒரு 2 கத்திரிக்காய், இல்லை 1 கத்திரிக்காய் கூட போடணும். 1 கிலோவுக்கு 2 கத்திரிக்காய் போடலாம். நான் போட்டிருக்கேன், அதனால் கொஞ்சம் ஒரு 3 கத்திரிக்காய் போடணும். இதே வதக்கணும். கத்திரிக்காய், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு அதை இதில் போடணும். கொஞ்சம் நல்லா வதங்கணுன்னா அரைச்சி தேவையான வெங்காயம் தக்காளி நான் 2 கிலோவுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். 1 2 3 ஸ்பூன் போட்டு அப்புறம் கொஞ்சம் குழம்பு, அதாவது காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு தேவைப்பட காரத்துக்கு 1.5 ஸ்பூன், அவ்வளோதான். மஞ்சள்தூள் போட்டுட்டு அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள், குழம்பு மசாலா 1 ஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோதான். கொஞ்சம் பச்சை வாசனை போன ஜீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்தேன்ல, அந்த மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன், அதில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்ற போகிறேன். நான் 2 கிலோவுக்கு தகுந்த மாதிரி புளி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 1 கிலோவுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சமாக போட்டுங்க. புளியை வந்து இந்த கழனி தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா மீன் குழம்பு நல்லா சுவையாக இருக்கும். தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த மசாலாவை அரைச்சி வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டிருக்கேன். அரைச்சி எல்லாத்தையும் புளியை கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறமா கடைசியாக மீன், மாங்காய் 2யும் போட்டு இறக்கணும். மீனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும். சுத்தம் பண்ணி வச்சுட்டு குழம்பு நல்லா கொதி வந்தோடனே மீனையும் மாங்காயும் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இறக்கிட வேண்டியதான். மல்லித்தலை போட்டு இறக்கிடணும். கொஞ்சம் நாட்டு சர்க்கரை 1 ஸ்பூனு நாட்டு சர்க்கரை போட்டு சொல்லு, மாங்காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தம் செஞ்சு வச்சுருக்க மீனை அதில் போட்டுற வேண்டியதான். மீன் போட்ட உடனே கழுவி ஒரு கொதி வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சிட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். கொதிச்சோடனே லாஸ்ட்டில் கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட வேண்டியதான். இல்லாதவங்க வெல்லம் கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டுக்கணும்.
அப்படி நாட்டு சர்க்கரை இல்லாதவங்க வெல்லம் ஒரு துண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி தழையை தூவி அவ்வளோதான், குழம்பு இறக்கிட வேண்டியதான்.